குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி. இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று இந்த ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் எப்படி வேணும்னாலும் வாழலாம்னா அது வாழ்க்கை இல்லை. ஏன்னா மனம் போன போக்குல மனுஷன் போயிட்டானா காலம் தடுமாறி போயிடும். ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலும் தடுமாறி போயிடும். அதனால சிந்திச்சு அதன்படி இந்த வாழ்க்கையில நடக்கணும்ன்ற காரணத்தினால ஏதோ சொல்றேன்னா, இன்று மனிதனாகப்பட்டவனுக்கு 6 அறிவு படைத்த மனிதனாகப்பட்டவன் இன்னைக்கு எல்லாருமே 6 அறிவு படைச்ச மணியா இருக்கியா? கொள்ள பேருக்கு 6 அறிவே இல்லை. 6ஆம் அறிவு வேலை செய்யறதே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த மனிதனாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில ஏதோ சொல்றேன்னா, இன்னைக்கு மனிதனுக்கு 6 அறிவு. இந்த 6 அறிவு படைத்த மனிதன் இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு வரேன், சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல பாருங்க, இன்னைக்கு இந்த ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கி கொண்டிருப்பவன் மனிதன். அப்படி இருக்கக்கூடிய வேலையில இப்ப நம்ம ஊர்ல இருக்க அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை யார் கட்டினா? மனிதனாகப்பட்ட நம்ம மக்கள் கட்டினாங்க. இந்த மக்கள் கட்டின இந்த ஆலயத்துல அந்த மேல இருக்க பாத்தீங்களா அந்த மாட கோபுரம், அந்த மாட கோபுரத்துல இருக்கக்கூடிய 2 பறவைகள் பேசிக்கிருச்சா. எப்படி? என்ன காரணம்? 2 பறவைகளாகப்பட்டது பேசிச்சா. இந்த உலகத்துல இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சாதனையில இருந்து எல்லாத்தையும் செய்யறது மனுஷன். இன்னைக்கு எவ்வளவு விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கான். ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் பைய பூரா கீழே இருக்கானே. நம்மளும் 4 அறிவு படைச்ச மனிதன் தான். 6 அறிவு படைத்த மனிதன் பூரா கீழே இருக்கான். நம்மளும் 4 அறிவு படைத்த ஜீவராசி தான். நம்ம மட்டும் ஏன்டா உயர்ந்த இடத்துல இருக்கோம், மனுஷன் பூரா ஏன்டா கீழே இருக்கான்னு சொல்லி ஒரு பறவை இன்னொரு பறவைட்ட கேட்டுச்சான். அப்பத்தே இந்த பக்கத்துல இருந்த பறவை சொல்லிச்சான், இதனால உலக அதிசயமாடா, இந்த உலகத்துல எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்பத்தே பாருங்க இந்த பக்கத்துல இருந்த பறவை சொல்லிச்சான், வேற ஒண்ணும் இல்ல, ஏன் மனுஷன் பூரா கீழே இருக்கான்றதுக்கு உனக்கு நியாயம் தெரியணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மட்டும்தான்டா ஒற்றுமை இல்ல. இங்கதான்டா மனிதனாகப்பட்டவன் ஜாதி மதம் இனம் மொழி என சொல்லக்கூடிய அனைத்துலயுமே பிரிவுபட்டு போயிருக்கான். அதனாலதான் ஒன்னோடு ஒன்று சேராம மனிதன் பூரா கீழே இருக்கான். நம்மளுக்கு அதெல்லாம் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. அதனாலதான் நம்ம சந்தோஷமா உல்லாசமா மேல இருக்கோம், மனுஷன் பூரா கீழே இருக்கான்னு சொல்லி ஒரு பறவை இன்னொரு பறவைட்ட சொல்லிச்சான். அதே போல பாருங்க, ஒரு பறவையாகப்பட்டது தன்னுடைய ஆயுள் காலம் முடியறதுக்குள்ள 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு வைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம், இயற்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த கூட்டத்தில கோவில் புறாவை எப்படி வர்ணிக்கலாம்னா, இந்த இயற்கையை பூரா அழிச்சுக்கிட்டே போறோம் இன்னைக்கு. அதனாலதான் வெயில் தாங்க முடியல. இன்னைக்கு காரணம் என்ன? 4 தானே. ஹலோ 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 அப்பேற்பட்ட அந்த கூட்டத்தில கோவில் புறாவை எப்படி வர்ணிக்கலாம்னா, ஹலோ ஹலோ கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மேடம் தண்ணி அடிக்குது தண்ணி அடிக்குது, குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மேடம் தண்ணி அடிக்குது தண்ணி அடிக்குது, குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. நீ
கலைஞன் பேரும் புகழ் வாங்க முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான பக்கமேல கலைஞர்கள், அதற்கு மேலாக அற்புதமான முறையில் இந்த இடத்துல ஒளிபெருக்கி அமைந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய சக்தி விநாயகர் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளவர்களுக்கும் எனது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி. இருந்தாலும் கூட தமிழன் தமிழன் என்று சொல்லலாம் தலை நிமிர்ந்து நில்லடான் இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, தமிழனுக்கு உண்டான ஒரு வரலாறு இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. தமிழன் அப்படி வாழ்ந்த அந்த உலகத்துல இன்னைக்கும் பாருங்க, தமிழன் வாழ்ந்ததற்குரிய அடையாள சின்னங்களை, வரலாற்று சான்றிதழ்களை இன்றளவும் அகலாய்வுல இருந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கீழடி அகலாய்வுல இருந்து தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கான வரலாற்றை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழன் எப்படியெல்லாம் வாழ்ந்த, அவனுக்கு உண்டான பெருமைகள் என்ன, சிறப்பு என்னன்னு சொல்லி இன்னைக்கும் உலக மக்களே போற்றப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல தமிழன் ஆகப்பட்டவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட மனிதன் வாழ்ந்த ஒரு அடையாள சின்னத்தை இன்னைக்கு ஏன் தோண்டி எடுக்கிறாங்க, வெட்டி கல்வெட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழன் வாழ்ந்தது கூடிய அடையாளத்தை. காரணம் என்னன்னா, தமிழன் அவ்வளவு சிறப்பாக மகத்துவமாக இந்த உலகை ஆண்டு கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட இந்த உலகத்துல அப்படியும் வாழ்ந்த மனுஷன். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னும் ஒரு 50-100 வருஷத்துக்கு பின்னாடி போய் நம்மளுக்கு பின்னாடி வர கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கனே. 2 நாடகம் நடக்கிற மாதிரி. அப்படி மனிதன் தமிழன் வாழ்ந்ததற்கான அடையாள சின்னங்களை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னும் 50-100 வருஷத்துக்கு பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி, நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தான்னு கேட்ட அந்த உலகத்துல, இந்த மண்ணுலகத்துல தோண்டி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? இந்த நிலமாகப்பட்டதை தோண்டி பார்த்தோம்னா கப்பு, தண்ணி பாக்கெட்டு, வேற என்ன கிடைக்கும்? பாட்டிலு, ஆமா கணேஷ் போயல, இதை தவிர வேற எதுவுமே கிடைக்காது. ஏன்னா தமிழன் வாழ்ந்ததற்கு அடையாளம் நிறைய இருக்கு இன்றளவும். ஆனா இன்னும் 50-100 வருஷத்துக்கு முன்னாடி போச்சுன்னா எங்க பார்த்தாலும் பாட்டில் தான். கீழே இறங்கணும்னா காலை கிழிச்சிடும். அப்படி பாட்டில் உலகமாக மாறிக்கொண்டிருக்கு. ஏப்பா நான் சொல்லும் போது அவரை மூஞ்சிய காட்டுற, கவனிச்சுட்டு போவா? சரி வேணுங்க. அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழணும்னா அவசியம் 3 தேவை. இந்த பாத்தீங்களா, 3 சொல்லணுமே உன் தலை என்ன வேகமா திரும்பிச்சு. என்ன 3? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இந்த 3மே ஒவ்வொரு மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று. அப்படிதான் இந்த மனிதன் வாழணும்ன்ற காரணத்தினால இன்னைக்கு வீண் பேச்சு, வெட்டி பேச்சும், வீண் புகழறமும் ஆகவே ஆகாது. மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச காலம் கூட கிடையாது, கொஞ்ச நேரம் தான். இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக ஒற்றுமையோடு வாழ கத்துக்கிறன்ற காரணத்தினால நான் காணக்கூடிய உலகங்கள் இப்ப எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் காணும் உலகங்கள் எப்படி இருக்கணும்னா, நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், சொல்வது யார் இங்கே வெண்பனி துளியே, மெல்லன பேசும் பசும்புல்வெளியே, என்னை காணும் மண்ணை பூமி உன்னை காணவே பாடி போல் பாடும் வாழ்க்கை நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும். பார்த்ததில்லை அதன் முன்னாடி மனமறிவே, மருவியை பார்த்ததில்லை பார்க்கவில்லை, வருத்தவில்லை என் முகத்தை நீங்கள் எல்லாம் பார்ப்பதனால் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும். ராத்திரி வேளையில் அம்மா கதைகளில் போட்டது பல நினைவு, கேட்டு கதைகளில் கலவை உறவிட சுற்றி வரும் கனவு, கற்றவர் பேசிட காதில் கேட்டது வீட்டதெல்லாம் வரவு, பாட்டிய வறுமையில் எனக்குள் பிறந்தது கற்பனையின் கதவு, வாழ்விலே நான் கண்டுகொண்டே தேடலில் தானே, வாழ்க்கை பெறும் பாட்டிலே பாடகனாலே பாட்டில்
வாத்தியாரே. இருந்தாலும் நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சிகளின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாவு படைத்த ஆதிசேடன் எடுத்து வைத்தாலும் மிகையாகாது. அடடா, எப்பேற்பட்ட வனம்! குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை மரம் என சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலோ யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் அந்த தங்கவேலன் குடிகொண்டு சிறப்பான இடத்தை பார்க்கும் பொழுது மலரும் மலர்ந்திருக்கிறது. நான் நிலவும் என்னை வாவா என்று அழைப்பது போல தோன்றுகிறது. நல்ல கவிஞனுக்கு அஸ்திவாரமே கற்பனை தானே. நானும் வீணாக பிரியன். அதனால இந்த வனத்தை எப்படி வர்ணிக்கலாம்னா, அரையப்பா பூஞ்சோலையா காட்சி அளிக்கிறார். இந்த வனத்தை பார்க்கும் பொழுது அந்த நதியோரத்துல அந்த நாணல் விளையாடக்கூடிய அந்த அழகை பார்க்கும் பொழுது ஹலோ ஹலோ அந்த நதியோரத்துல எப்படி பாடலாம்னா, நதியோரம் சொல்ல கடல்களை கால்களை முத்தமிடும் புதுகளை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் இந்த கண்ணியலை கடலலை கால்களை உள்ளத்தை வீடு நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேறு நான் உன்னை சேரும் நாளது உள்ளத்தை மீட்டது. கால கோலங்கள் வாயில் விழுந்த கோடிகள் கலைவியும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்தையல் தேவி சின்ன நதி கரை ஓரும் அந்தி நேரம் எந்த ஜீவன் பாடினான் தமிழ் கீதம் பாடினான் கோவை போய் கூடினார் சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் ஒரு பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவை தொட்டிலை கட்டி வைத்தேன். அதன் பட்டு சீரகுடன் உள்ள சீரகினை மெல்ல வளர்த்து வந்தேன். நானாயாரோ என்று தாளாட்ட இன்னும் யாயாரோ என்னை பாராட்ட மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழ் உரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை பெற்றவர் அறிவுரைகள் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே வளர்ந்ததே காவேரியும் தாகவே காற்றோடு காற்றாகவே தினமும்
தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தளம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போகும் சுகவேளைதா. தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரும் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா நதியோரோ நதியோரோ நானும் ஒன்று ஆட்டியம் ஆடுவதில்லை. நானும் சொல்ல நதியோரோ நானும் ஒன்று இப்படியே பாடிக்கொண்டிருந்தாலும் கூட இன்றைய கலைஞருக்கு ஏதோ ஒரு வழிவிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சத்தம். என்ன சோ ஆரவம் சோ ஆரவம் சோ ஆரவம் சோ என்று பாடுகின்றாலே யாராக இருப்பாள் இந்த மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது அடியப்பா கையிலே கவன் கொண்டு பலன் மீது அமர்ந்து கையிலே கவன் கொண்டு ஆவலம் சோ என்று அனுதினமும் அந்த முருகப்பெருமானின் பிரணவ மந்திரத்தை ஒழுத்தி கொண்டே இருக்கின்றாலே அன்னவளை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால இருந்தாலும் அந்த குரலோசைக்கு சொந்தக்காரி எப்படி இருக்கானா அப்பேற்பட்ட பெண்மகள் யாராக இருப்பா எப்பேற்பட்ட அழகியாக இருப்பா என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளை மாஞ்சோலை கிளிதானோ இல்லை மாட்டானோ என்று வர்ணிக்கலாம் என்று பார்க்கும் போது ஹலோ ஹலோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோ பொருள் நீதானோ இவள் அவரம் போதானோ நடை தேரானோ சலகைகள் தருமிசை தேரானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோ
இருந்தாலும் காலதாமதம் காரிய கடன்பார்கள் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணார்கள் என்ற காரணத்தினால யாரோ அவன் அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறான் அண்ணனை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால சுந்தரம் நிறைந்ததும் ஒரு சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு என்றார்